Hi guys, welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல குழந்தைகளுக்கான ஃப்ரூட்ஸ் பியூரி ரெசிபி தான் பார்க்க போறோம். 3 வகையான பழங்கள் வச்சு பியூரி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்டா ஆப்பிள் பியூரி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். இது குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்சமான பியூரியா இருக்கும். இத மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நம்ம குழந்தைகளுக்கு ஃபீட் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஆப்பிள்ல இருந்து சின்ன பார்ட் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுல சொல்ற அளவெல்லாம் உங்க குழந்தைங்க எவ்வளவு சாப்பிடுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன பீஸ் அளவு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆப்பிளோட தோல் எல்லாம் சீவி எடுத்துக்கோங்க. ஆப்பிளோட தோல் குழந்தைங்களுக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆகாதனால இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் சின்ன சின்ன பார்ட்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த ஆப்பிளை ஸ்டீமர்ல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்றதுனால நம்ம ஸ்டீம் பண்ற டைம் நம்மளுக்கு கம்மியா இருக்கும். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆப்பிள் நல்லாவே வெந்திருக்கும். ஆப்பிளோட கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்கும். இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உள்ள இறங்கும். இப்போது நல்லாவே குக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் ஸ்டீம் பண்ணி வச்ச ஆப்பிளை சேர்த்துக்கோங்க. லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இருந்தால் குழந்தைங்களுக்கு முழுங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா பியூரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம 6 மாதம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க இப்போதான் லிக்யூட் ஸ்டேஜிலேருந்து கொஞ்சம் சாலிட் ஸ்டேஜுக்கு ஃபுட்டு சாப்பிட பழகிருப்பாங்க. அதனால கொஞ்சம் லிக்யூடாகவே நம்ம கொடுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை உங்கள் பேபிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபீட் பண்ணுங்கள். இது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாக இட்லி இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பியூரியாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பனானா பியூரி. பிளான்டெயின் பனானா பியூரி தான், அதாவது நேந்திரப்பழம். கேரளா சைடாக ஃபேமஸாக இருக்கும்ல, அந்த நேந்திரப்பழம் தான். இது பேபியோட வெயிட் கெய்னிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பனானா எடுத்துட்டு அதோட எட்ஜை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஃபுல் பனானாவும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ தான் சாலிட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் குவான்டிட்டி தான் எடுத்துப்பாங்க. அதனால நீங்கள் ஒரு ஹாஃபோ இல்லை உங்களுக்கு தேவையான அளவோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச பனானாவை ஸ்டீமரில் சேர்த்துக்கோங்க. இல்லைனா இட்லி பாட்டில் சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து நல்லாவே நேந்திரப்பழம் குக் ஆகிருக்கும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலேவும் நல்லா உள்ளே இறங்குச்சுன்னா நல்லாவே ஸ்டீம் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ பனானா நல்லாவே குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதும் இதோட தோலெல்லாம் உரிச்சு வச்சுக்கோங்க. ஸ்டீம் ஆனதுனால நல்லாவே ஈஸியாக தோல் பிரிஞ்சு வரும். இதே மாதிரி எல்லா பீஸ்ல இருந்தும் தோலை பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது நேந்திர பழனால இதோட விதையெல்லாம் குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது. அதனால இதோட விதையை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீஸ்லையும் நம்ம சீட் பார்ட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி டைரெக்டாக பிளெண்டரில் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு கட் பண்ண பீஸ் எல்லாம் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆப்பிள் பியூரியில் பண்ண மாதிரியே தான் ஹாட் வாட்டர் சேர்த்து இதையும் நல்லா ஸ்மூத் பியூரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா பியூரி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு தேர்ட் பியூரி. இதில் நம்ம ஆப்பிளையும் பனானாவையும் சேர்த்து பியூரி பண்ண போகிறோம். இந்த பியூரிக்கு நான் செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பியூரிஸ்லாம் பொதுவாகவே ஸ்வீட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. அதோட தோலை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பீஸில் உள்ள சீட் பார்ட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், சின்ன சின்ன பீஸாகவும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச பீஸ் எல்லாம் தண்ணியில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி வச்ச பீஸ் எல்லாம் ஸ்டீமரில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்டீம் பண்ணி கொடுக்கறது தான் ரொம்பவே நல்லது. இது இல்லாமல் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கொடுக்கறது ஹெல்தி கிடையாது. ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆப்பிளை டைரெக்டாக நம்ம பியூரி பண்ணி கொடுக்க முடியாது. அது குழந்தைங்களோட டைஜஷனில் ப்ராப்ளம் ஆகும். அதனால இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி கொடுக்கறது தான் ரொம்பவே பெட்டர். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லாவே ஸ்டீம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் ஸ்டீம் பண்ணி வச்ச ஆப்பிளை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் பாதி பனானாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பச்சை வாழைப்பழமோ இல்லை ரஸ்தாளி பழமோ சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா ஸ்மூத் பியூரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா பியூரி கன்சிஸ்டன்சிக்கும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதில் ஆப்பிளும் பனானாவும் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ பேபிஸும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான பேபி ஃபுட் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பேபி ஃபுட் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.